ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தா வந்து உங்கள் செருப்பு நைட்டு 10:30 மணிக்கு வீடியோ எடுக்கிறேன் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படின்னா காலையில் ஸ்கூல் போயிட்டு அங்கேயே வெயிட்டிங் பண்ணி 9:10 மணிக்கு இந்த வாட்டி எல்லா பிள்ளைங்களும் ஒரே ட்ரிப்பாக முடிஞ்சிச்சு. 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். எப்போதும் போல் பார்னி காஃபி அந்த காஃபிலுக்கு வாங்கி கொடுத்தது அதுதான் டியூட்டி, டெய்லி தான் காட்டுறேன். அதுக்கப்புறம் மதியானமும் 3 மணிக்கு கஃபீல் வீட்டில் புது ஏசி மாட்ட வந்தாங்க. அங்கே போய் நின்றுட்டு வந்தவொடனே படுத்துட்டேன், டயர்டாயிடுச்சு, தூங்கிட்டேன். டியூட்டியே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. 10:30 மணிக்கு பாஸ்கின் ரோபின்னு ஸ்டார் பாக்ஸு பொண்ணு வாங்கிட்டு இருக்கு. உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டுச்சு. சரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னேன். பொண்ணு வாங்க போயிருக்கு. அப்போ மேடமும் சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வெளியில் கிளம்பும் போது எப்படின்னா ஃபோன் அடிக்கும்போது நான் ஹலோன்னு தூக்க கழகத்தோட பேசுனேன்னா தூங்குறியா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னேன். சரி தூங்கு அப்படின்ட்டாங்க. 5:30 மணிக்கு 6 மணிக்கு ஜிம்முக்கு இதே இடத்துக்கு தான் வருவாங்க, இந்த ஜிம்முக்கு தான் வருவாங்க. கஃபிலே கொண்டு வந்து விட்டார் போலக்கு. நான் தூங்கி எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு சாப்பாடு வாங்க போனேன் ஒரு 7:30 மணிக்கு. அப்போ தூக்க கலக்கத்தோடு போனதுனால ஒரு இது ஆகலை. அதுக்கப்புறம் நார்மலானது. இப்போ தான் டியூட்டி ஸ்டார்ட் ஆச்சா, சரி பொண்ணு வேறு இன்றைக்கி ஐஸ்கிரீம் வேறு வாங்கி தரேன்னு அதுவாகவே கேட்டுச்சு. நான் கேட்கவே இல்லை, எப்போதும் நானாக தான் கேட்பேன், இப்போ கேட்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இதுதான் மேடம் ஜிம்மு இந்த இருக்குது. இங்கே தான் பாஸ்கின் ரோபின்னு ஒரே காஃபி கடை, எல்லா கடையும். பொண்ணு வாங்கிட்டு இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் உட்காந்து வாங்கிட்டு இருக்கேன் இங்கே இந்த இடத்துல. மேடம்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த பொண்ணை கூட்டிகிட்டு இப்போ தான் வந்தேனா, அதனால் காமிச்சு சரி டெய்லி வீடியோ போடணுமே, ஏதாவது உங்கள் மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லணுமே விஷயங்கள் என்ன, டெய்லி வேலை எப்படி நடக்குது. என் வீடியோவை நம்ம ஆளுங்க புதுசாக வரவங்க நிறைய பேர் பார்த்து இன்றைக்கி கூட அன்சாரி கடையில் வந்து சாப்பிட ஒரு 2 பேர் வந்தாங்க. ரவுதாவில் லயன் மார்ட்னு சொல்லிட்டு ஒரு 8 பேருன்னு நினைக்கிறேன். தமிழ் ஆள், ஒரு ஆள் ஹிந்தி ஆள். அந்த பசங்க பார்க்கணுன்னாங்க. நான் போகணுன்னு நினைக்கிறேன், என்னால் போக முடியல. அந்த பசங்க எப்படி வந்தாங்க, இன்டர்வியூலாம் எப்படி அட்டன் பண்ணாங்க, வேலை எப்படி கிடச்சிச்சு, எவ்வளோ சம்பளம்னு சொல்லி அந்த பசங்க வீடியோக்கு முன்னாடி வர வெக்கமா கேட்டு வீடியோ போடணும்னு ஒரு ஆசை வேறு இருந்துச்சு. உங்களை மாதிரி ஊரில் விசா கேட்குறவங்க அந்த மாதிரி வேலைங்களுக்கு தேடி பார்க்கலாம்ல, எந்த கம்பெனி என்ன இன்டர்வியூன்னு சொல்லி பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு பொண்ணை இறக்கி விட்டேன் வீட்டில். இப்போ தான் இவருங்க எனக்கு ஐஸ்கிரீமு வெண்ணிலா வாங்கி கேட்டேன். எப்போதும் குக்கன் கேண்டி தான் இந்த கம்பெனியில் வாங்கி சாப்பிடுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் அதான் சாப்பிட்றோமே, இதை சாப்பிடுவோன்னு சொல்லி பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒருத்து இல்லை. எனக்கு குக்கன் கேண்டி தான் ரொம்ப பிடிக்கும். அதான் பஞ்சு மிட்டாய் ஃப்ளவரில் இருக்கிறது குக்கன் கேண்டி, நல்லாயிருக்கும். மேட்ரு அது கிடையாது. ரொம்ப பாசமாக பொண்ணு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கேட்குதுன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து ஸ்டார் பாக்ஸில் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஸ்டார் பாக்ஸ்லேயும் போய் ஒரு 20 ரியாலுக்கு என்னமோ வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். பில்லு நான் அந்த டிஸ்பிளேயில் பார்த்தேன், 20 21 ரியாலோ. அதையும் குடிக்குது, இதையும் சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு வந்துச்சு, தெளில் எனக்கு ஒரே ஒரு மேகி பாக்கெட்டு வேணும்னுச்சு. கிளாஸ் மாதிரி இருக்கும்ல அந்த மேகி பாக்கெட்டு, நீ தான் காசு கொடுக்கணுன்னு. எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்துட்டு அந்த மேகி, அந்த கொரியன் மேகி உரப்பாக இருக்கும்ல, அதுலேயே பிங்க் கலரில் ஒன்று இருக்குது. அந்த மேகி 8 ரியால். இங்கே 8 ரியாலுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி கொடுத்துட்டு இந்த ஐஸ்கிரீம் கணக்கு ஈவன் ஆகிடுச்சு அப்படின்னு. நாளைக்கு நான் உனக்கு காசு தரேன், பாபா காலத்தில் ஒரே ஓவராக நீ காசு அடிச்சிட்டேன், பாபா பாவம் கஷ்டப்படும், அதனால் நான் உனக்கு நாளைக்கு தரேன் அப்படின்ச்சு. சரி ஒன்றும் பிரச்சனைன்னு வாங்கிட்டு மேகி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் இந்த ஐஸ்கிரீமும் தப்பாக வாங்கிட்டு வந்தேன்னா நல்லா இல்லை டேஸ்ட்டு, நான் இனிமேல் குக்கர் கண்டியே சாப்பிட்றேன்னா என்னது சாப்பிடுன்னு சொல்லி அந்த பொண்ணு சாப்பிட்ருக்கு. இந்த ஸ்பூனை போட்டு எடு நீ எடுத்து சாப்பிட்டு பாருந்துச்சு. அது வாங்கியிருக்கு, ஒரே புளிப்பாக இருக்குது. ஒரு மாதிரி மேலே அந்த நீட்டமாக சாக்லேட் மாதிரி நீட்டமாக பொடி மாதிரி தூவி எல்லாம் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்களா. அது மேட்ரு கிடையாது. நான் சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணு இதில் ஸ்பூனை விட்டு சாப்பிட்றேன், அந்த பொண்ணு சாப்பிடுது. இதை பாருங்கள், அந்த எண்ணம் எவ்வளோ நல்ல எண்ணம். நம்ம சாப்பிட்டதெல்லாம் அவங்க சாப்பிடணுங்கிற இதே கிடையாது. அந்த எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் அந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு மனசு பார்த்தீங்களா, உண்மையிலே தங்கமான மனசுங்க இந்த விஷயத்தில் இந்த பிள்ளைங்க. நான் எப்போதுமே அதை கூட சாப்பிட்டு கையை விட்டு சாப்பிட்றது இது பண்ணுறது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை நான் திருப்பி சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடு அமையாது ஜி. இந்த சாப்பாடு விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் நான் கத்துறது கோவப்படுறது வேறு. ஒரு நாளில் போட்டு சாவடிக்கிறது, போட்டுக்கிட்டு வேலை. இப்போ வண்டி இல்லாத கை உடஞ்ச மாதிரி அந்த பொண்ணு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது எனக்கு ஃப்ரீ தான். உண்மையிலே சொன்னால் இப்போ முன்னாடி மாதிரி வேலை இல்லை. நான் வேலை என்றைக்குமே கஷ்டம்னு சொல்லி நான் வீடியோ போட்டதில்லை. கஃபீலுக்கு எனக்கும் திட்டுறது, சண்டையை பற்றி ஒண்டி தான் நான் பேசியிருக்கேன்.
அதை முதல்ல புரிஞ்சுங்க. நான் இந்த வீட்டை குறை சொல்லி பேசலை. கஃபீல் இந்த வண்டினா இடிக்க தான் செய்யும், கத்துனாரு. அந்த கோவத்தில் தான் அன்றைக்கி வீடியோ. அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் போக பயமாகிடுச்சு. நான் ஏதோ புதுசாக ஓட்டுறேன் டிரைவர் மாதிரி இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் தெரியுமா. பயமாகிடுச்சுங்க இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு. அவர் அன்றைக்கி கத்துனதுலேருந்து ரொம்ப பயந்து ஓட்டுறேன். முன்னெல்லாம் கண்ணாமன்னு உள்ளே பூந்து போவேன். அன்றைக்கி இடித்ததுலேருந்து எப்பா போப்பா நீ, அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நின்று போகிறேன் தெரிஞ்சுங்க. அதான் இந்த ஊட நான் குறை சொல்கிறேன்னா நான் ஊட்ட குறையே சொன்னது கிடையாது. எனக்கும் கஃபீலுக்குமான சண்டை. அந்த பொண்ணுங்க கண்ணாமன்னு மாற்றி ஃபோன் அடித்து எனி டைமும் தூக்கம் போகுது. அதாவது இதுதான் டைம்னு ஒன்று வச்சுக்கணும்ல, அது ஒன்றையும் வச்சுக்காமல் அது இஷ்டத்துக்கு இறங்கிறதுக்காண்டி இப்போ 10:30 மணிக்கு இந்த பொண்ணு அடிச்சிச்சு, இப்போ கொஞ்சம் முன்னாடி அந்த பொண்ணு அடிச்சிச்சு, மேடம் அடித்தாங்க. இப்படி அடிக்கும் போதுனா 12 மணியோட ஸ்டாப் பண்ணிக்கணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, சாப்பிட்டேன், இந்த விஷயங்களை சொன்னேன். நீங்கள் என்ன ஏதுங்கிறது இந்த கருத்தை பதிவிடுங்க எல்லாருக்கும், ஓகேங்களா? அடுத்தது ரவுதா போகலாமா என்னன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். மேகிக்குன்றாங்க, சாப்பிடவான்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நண்பா. ஓகே, உங்ககிட்ட ஒரு விஷயம், மிலிட்ரின்னு கூப்பிடுறீங்களே, அவர் என்ன மிலிட்ரியில் இருந்தாரா என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது, நீ சொல்லிடு. சுட்றா நீங்க முட்டை கீழே காலு கீழே கண்ணு இருக்கு, எடுத்து சுடுறான்டா. இல்லையா, மிலிட்ரியெல்லாம் செலெக்ஷன் ஆகி ஆர்மிது பிஎஸ்எஃப்க்கு செலெக்ஷன் ஆகி சொல்லிட்டு போ மக்களுக்கு. செலெக்ஷன் ஆகி இன்னும் போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் வேணும் எனக்கு, அவ்வளோதான். சரி, ஒரு எத்தனை நாளைக்கு, ஒரு 10 நாள் இருக்கும் பாக்கி, அவ்வளோதான். எல்லாம் செலெக்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. எல்லா லெட்டரும் வந்துருச்சு அங்கிருந்து எனக்கு. சரி, அப்பாயின்மெண்ட் லெட்ரு, ஜாயினிங் லெட்ரு அங்கிருந்து வந்ததுக்கப்புறம் போகிறதா இருந்துச்சு. அதுக்குள்ளே எங்கள் ஊரில் இருந்தவன் ஒரே ஒருத்தன் மிலிட்ரியில் இருந்தான். அந்த ஆள் இன்னைக்கு அந்த ஆளு செத்துட்டான்னு நியூஸ் வந்துடுச்சு. சரி, அதுக்குள்ளே எங்கள் ஸ்கூல்ல எல்லாம் லீவ் அப்போ, நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப லீவு. அப்போ லீவ் ஆனது என்ன ஆச்சுன்னா, எங்கள் பாட்டி, எங்கள் ஆயா, என்ன சொல்கிறது, அம்மாவோட அம்மா, இவங்க எல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த பட்டு படாசு இருக்கும்போது எப்படி தெரியுமில்ல பழைய காலத்துக்கு, இந்த பாடி அன்னைக்கே கரெக்டாக வந்துச்சு. ஓ, ஏற்கனவே மிலிட்ரியில் இருந்தவங்க இறந்து போயிட்டாங்களா? ஒரே ஆள் இருந்தது என் ஊரில், அந்த ஆள் இறந்து போய் அன்னைக்கு அந்த பாடி வருது ஊருக்கு. அந்த பாடி வந்து அந்த பாடிக்கு அந்த போலீஸ்காரங்க, மிலிட்ரி வேனு எல்லாம் வந்து இந்த துப்பாக்கியிலெல்லாம் சுடுவாங்கல்ல, சுட்டு அப்புறம் அவனை எரிப்பானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓ, அதனால உன் வீட்டில் பயந்துட்டு போக வேண்டாம் அப்படின்ட்டு அதனால இதான் கதை, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னா, இந்த கதையாக சொல்லும் போது இவரை நாங்கள் அஜீஸ் தான் கூப்பிட்டு இருந்தோம். இன்னிலேருந்து உன் பேர் மிலிட்ரியா, அங்கே போய் கூப்பிடுற பேரை இப்பவுமே நாங்கள் கூப்பிடுறேன்னு நான் தான் அந்த பேரை வச்சேன் மிலிட்ரின்னு. உண்மையிலையா? நான் தான் ஃபஸ்ட்டு இந்த பேர் சொல்லி கூப்பிட்டேன். அதோட மிலிட்ரின்னு பட்ட பேர் மாதிரி அடித்து அதையே கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. இதுதான் கதை, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு இன்னைக்குள்ள வீடியோ. நன்றி, நாளைக்கு சந்திப்போம். பாய். ஓகே.